நான் எப்போவுமே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கமருதீன் வந்து அரோரா கூட இருக்கும்போது, அவரோட இன்னசென்ட் சைடு, அவரோட ஒரு சைல்ட் லைக் சைடு வந்து வெளியில் வரும். எப்பவுமே கானா வினோத் கூட இருக்கும்போது நல்ல ஒரு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி பேசுவார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் அரோரா கூடயும் வியானா கூடயும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேராலையும் இன்னுமே வந்து அந்த பேரை சொல்லலைன்னு தாங்கிக்க முடியல. சேம் ரெக்கார்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஓட்டினோடனே கமருதீன் வந்து அவரும் அதே பதிலை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. உங்களுக்கு திமிர் கூடிரும் தான் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து கக்கா வந்து கமருதீன்னு வந்துட்டு அரோரா வந்து பயங்கரமாக கமருதீனை டீஸ் பண்ணுறாங்க. அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டு உடனே கமருதீன் ஓடி போய் அரோராவை அடிக்க போகிறாரு. அடிக்க போயிட்டு அவர் சொல்கிறாரு, ஏம்மா நீ எல்லாம் கக்காவே போகவே மாட்டியா, பாவம் அரோராவுக்கு வரவே வராது, எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அரோராவை கிண்டல் அடிக்கிறாரு. உடனே அரோராவுக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுச்சு. அவங்க வந்து கமருதீன் வாயை பொத்திட்டு சும்மாரு வாய மூடுங்கிறாங்க. அப்புறம் இதுக்குள்ளே வியானா வராங்க. அவங்க ஒரு பக்கம் தனியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் கேமரா முன்னாடி ஆடுறாங்க. நான் ஆக்சுவலாக அதை இமேஜ் கேப்சர் பண்ணேன், பட் மிஸ் ஆகிடுச்சு. அதனால இதில் போட முடியல. பார்க்குறதுக்கு அவங்கள ரொம்ப இந்த கமருதீன் வந்து இந்த ஃபன் சைடே காமிச்சிட்டு இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அல்லைன்னா வந்து தேவையில்லாமல் எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போயிடுவார். அதை விட்டுட்டு அவர் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே அவருக்கு நிறையா ஓட்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.